அனைவருக்கும் வணக்கம். சற்றும் வெளியான அறிவிக்கின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 22 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. எந்தெந்த மாவட்டம் தான் பிரீஃபாக பார்க்க போகிறோம். எந்தெந்த மாவட்டத்துக்கு மழை எச்சரிக்கை மற்றும் கனமழை எச்சரிக்கை விட போகிறாங்க அப்படின்னு தான் கூடுதலாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறதும், அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் உட்பட தமிழ்நாட்டினுடைய சில பகுதியில் பார்த்தீங்கன்னா கனமழை பெய்து வருகிறது. அதே போன்று புதுச்சேரியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இது போன்ற வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ பாருங்கள். இந்த நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையத்தினுடைய சார்பில் இன்று, அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளியிட்டுள்ள ஒரு வானிலை முன்னெச்சரிக்கை அறிவிப்பில் தமிழகத்தினுடைய அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், திருநெல்வேலி ஆகிய 7 மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள சில இடங்களில் இன்று காலை 10 மணி வரை இடி பெய்து உள்ளோம் அப்படிது ஒரு கூடுதல் தகவலை சொல்லியிருந்தாங்க. அதே போன்று பார்த்தீங்கன்னா கோவை, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, மதுரை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருப்பூர், விழுப்புரம் மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் 15 மாவட்டங்களில் உள்ள ஒரு சில இடங்களில் 10 மணி வரையிலும் மழை பெய்யும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றொரு கனமழை எச்சரிக்கை காரணமாக சிவகங்கை, விருதுநகர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, ராமநாதபுரம் போன்ற 14 மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் பள்ளிகளுக்கு நேற்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா இம்மாவட்டங்களில் கல்லூரிகள் இன்று வழக்கம் போல செயல்படும் என தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இது போன்ற கனமழை எச்சரிக்கை காரணமாக சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர், தலைவாசல், கெங்கவல்லி மற்றும் பெத்தநாயகம்பேட்டம் ஆகிய வட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போன்று புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் செயல்பட்டு வரும் அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ இது போன்ற மழை தொடர்ச்சியாக பெய்ததுன்னா அடுத்தடுத்து ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கூடுதல் தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போன்ற பள்ளிகள் மற்றும் கல்லூரி பற்றி விடுமுறை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் இண்டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.